திருச்சியில் நடந்த கட்டட விபத்து தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் லெனின். லெனின், இந்த கட்டட விபத்தினுடைய பின்னணி என்ன? இதுல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது, அதனுடைய காரணம் என்ன? விக்ரம், அதாவது நேற்று இரவு 8 மணி அளவில் இந்த கட்டடமானது இடிந்து விழுந்தது. 3 அடுக்கு மாடி கட்டிடம். இந்த கட்டிடம் இடிந்து விழுந்த தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு படை வீரர்களும் இங்கு அருகாமையில் இருந்த பொதுமக்களும் காவல்துறையினரும் அதேபோல மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார்கள். அந்த கட்டிட இடிபாடில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை உயிரோடு மீட்பதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த இடம் இருட்டான பகுதி என்பதால் அதனை சுற்றி மின் விளக்குகள் அமைக்கப்பட்டது, தற்காலிக மின் விளக்குகள் அமைக்கப்பட்டது. இரவு பகலாக அந்த மீட்பு பணியானது நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் உயிரோடு ஒரு 6 நபர்கள், படுகாயமடைந்த நபர்கள் மீட்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது 2 நபர்கள் மட்டுமே, அதாவது தனியார் மருத்துவமனையில் ஒருவரும் அரசு மருத்துவமனையில் ஒருவர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் ஆரோக்கியமான நிலையில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரை உயிரோடு மீட்பதற்கான கடுமையான முயற்சியில் தங்களுடைய உயிரை பணைய வைத்துக் கொண்டு தீயணைப்பு படை வீரர்கள் அந்த கயிறை கட்டிக்கொண்டு அந்த மாடி கட்டிடம் எப்பொழுது மீண்டும் இடிந்து விழும் என்கின்ற பயத்தோடும் அச்சத்தோடும் அந்த கட்டிடத்திற்குள் இறங்கி உள்ளே சென்று அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த அந்த பாபுலால் என்ற நபரை உயிரோடு மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் பிரேதமாக மட்டுமே மீட்கப்பட்டார். அவர் மீட்கப்படும் வரை, அவர் மீட்கப்படும் கூடிய அந்த சம்பவம் வரை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனிசாமி, அதே போல மாநகராட்சி ஆணையர் விஜயலட்சுமி, காவல்துறை ஆணையர் இவர்கள் அனைவரும் இங்க சம்பவ இடத்திலேயே இருந்தார்கள். அங்கு வேறு யாரும் உயிரோடு சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தப்பட்டது. அங்கு யாரும் இல்லை என்பது தெரிந்த பிறகுதான் அந்த அதிகாரிகள் இங்கிருந்து நகர்ந்து சென்றார்கள். அதற்கு பிறகும் கூட அந்த கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்குவது, அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல், அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் தடுப்பதற்கான முயற்சியில் மாநகராட்சி ஊழியர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப நாம அந்த பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். அந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். இது திருச்சியில மதுரை ரோடுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நத்தர்சா பள்ளிவாசல், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த 20 அடி சாலையில வாகனங்கள் நேரே செல்ல முடியாது. லாரி போன்ற தீயணைப்பு வாகனங்கள் பின்புறமாக மட்டும்தான் இயக்கப்பட வேண்டும். ரிவர்ஸ்ல மட்டும்தான் இங்கிருந்து போக முடியும். ஒரு 500 மீட்டர் தூரத்திற்கு இந்த சாலையானது இருக்கிறது. இந்த சாலையில் ரிவர்ஸ்ல தான் ஒவ்வொரு வாகனமும் போக முடியும். நேராக செல்வதற்கு அங்கு திருப்புவதற்கான பாதை என்பது இல்லை. அதே போல இந்த 20 அடி அகலம் உள்ள இந்த சாலையில் இருந்து குறுகலான சந்து ஒன்று இருக்கு. அது 3 அடி அகலம் உள்ளது. அதில் 1 அடி அகலத்திற்கு சாக்கடை அமைக்கப்பட்டிருக்கு. மீது 2 அடி அகலத்திற்கான அந்த சந்தியில் நடந்து செல்ல முடியும். அதற்குள் சென்றால் அங்கு அந்த 3 அடுக்கு மாடி கட்டிடம் அங்கு இருக்கு. அந்த மாடி கட்டிடம் தான் சரிந்து விழுந்தது. எனவே அந்த 200 மீட்டர் தூரத்தில் அந்த 2 அடி பாதையில் சென்று அந்த 3 மாடி கட்டிட இடிபாடுகளையும் அகற்றிவிட்டு உடனடியாக அங்கு சிக்கிக் கொண்டிருப்பவர்களை காப்பாற்றுவது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருந்தது. அந்த சவாலான வேலையை மாநகராட்சி ஊழியர்களும் தீயணைப்பு படை வீரர்களும் காவல்துறையினரும் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று இப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தார்கள். இதுபோன்று நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில், அதாவது குறைந்த வருவாய் ஈட்டக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இருக்கு. சின்ன சின்ன ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் இங்கு ஏராளமாக அமைந்திருக்கிறது. அந்த ஒவ்வொரு குடியிருப்பிலும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இருக்கிறோம். லெனின், இந்த விபத்துக்கான காரணம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது ஒரு அடுக்கு கட்டிடத்தை ரபிதுனிசா என்பவர் வாங்கியிருக்காங்க. ஒரு மாடி மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில ரபிதுனிசா அப்படிங்கிறவங்க இந்த கட்டடத்தை வாங்கியிருக்காங்க. அதற்கு பிறகு மேலும் 2 அடுக்கு மேல, அதுக்கு மேல 2 மாடி கட்ட வேண்டும் என்று அனுமதியை திருச்சி மாநகராட்சியிடம் போய் கேட்டிருக்காங்க. அங்கு மாநகராட்சி அதிகாரிகள் சில ஆலோசனைகளை அந்த ரபிதுனிசா அந்த குடும்பத்தினருக்கு வழங்கியிருக்காங்க. நாங்க இந்த கட்டிடத்திற்கு அனுமதி வழங்க முடியாது, எனவே நீங்கள் கட்டுமான பணியை தொடருங்கள், தொடர்ந்த பிறகு நீதிமன்றம் மூலமாக அபராதத்தை செலுத்திவிட்டு அதற்கான உரிமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் அதற்கு மேல் 2 மாடி கட்டிடங்களை கட்டி முடித்துவிட்டு நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கான அபராத தொகையும் கட்டி முடித்திருக்கிறார்கள். விக்ரம், ஆக மாநகராட்சி அனுமதி வழங்காமலே கூடுதலாக ஒரு மாடி எழுப்பப்பட்டதுதான் அதற்கு காரணம் இல்லையா?
ஆமா, இந்த அடித்தளம் அது எந்த அளவிற்கு அந்த கட்டுமானத்தை தாங்கக்கூடிய வலிமையோடு இருக்கிறது என்பதை அறியாமலேயே, பொறியாளர்களுடைய ஆலோசனை பெறாமலேயே இந்த கட்டுமான பணி என்பது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரபீதுனிசா அப்படிங்கிறவங்க தான் இந்த 2 அடுக்கு மாடியை வந்து கட்டியிருக்காங்க. அதற்கு மேலாக 1 அடுக்கு மாடியை வந்து வாங்கி அதற்கு மேலாக அதை 3 அடுக்காக மாற்றியிருக்காங்க. அந்த ரபீதுனிசாவையும் அவர் வாடகைக்கு வைத்திருந்த நபர்களையும் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு ஆய்வாளர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு வேறு ஜலால் என்கின்ற நபருக்கு அவர் ஒரு பத்திரம் வைத்திருக்கார். அவர் தனக்கு சொந்தமான இடம் என்று சொல்கிறார் என்ற அடிப்படையில் அவருடைய ஆதரவாளர்களை அந்த வீட்டில் வந்து வாடகைக்கு வந்து அமர்த்தி இருக்கிறார். இந்த சூழ்நிலை குறித்து காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்தவுடன் அந்த ஆய்வாளர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த வீட்டில் இருந்த அந்த வாடகைதாரர்கள் யாரும் இங்கிருந்து வெளியேற்றப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் உதவி ஆணையர் இது குறித்து ஒரு விசாரணை செய்து அதனுடைய அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றமும் அதே போல காவல்துறை ஆணையரும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது குறித்த விசாரணையும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வீட்டை தற்போது பராமரித்து வந்த ஜலால் என்பவர் மீதுதான் கோட்டை காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. விக்ரம்.